வைரமுத்து சாரை பொறுத்தளவு நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வில் ஈஸியாக கடத்திடுவார். அவர் பண்ண புத்தகங்களுக்கு நீங்கள் புகைப்படங்கள் எடுத்திருக்கீங்க. ஒரு சில மெனக்கெடுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி குறிப்பிட்டு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சொல்லுங்கள் சார். கள்ளிக்காட்டு இதிகாசம் பண்ணும்போது வந்து என்னென்னா, சார் வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேப்பர் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா, சார் வந்து பார்த்த உடனே அதை வந்து ஓகே பண்ணிடணும். சார் வந்து இப்படி உடனே திருப்தி ஆக மாட்டாங்கல்ல. பார்த்த உடனே ஓகே சொல்லணும்னு மைண்டில் வச்சுட்டேன். நான் கல்லியை வந்து போயிட்டு தேடி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தேன். நான் எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது. என்ன பண்ணா, என்னோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கல்லியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, ஒரு பெரிய நல்ல முரட்டு கல்லியாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு. அங்கே அந்த ஸ்டூடியோவில் வச்சு பிளாக்காக பேக்ரவுண்ட் வச்சுட்டு, லைட்ஸ் வந்து ஒரு சன் ரைஸ் ஆனால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சன் ரைஸில் அந்த பேக் லைட்டில் அந்த கதிரெல்லாம் தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு அதை வந்து எடுத்தேன். அதை நான் அங்கேயே எடுத்துருக்கலாம் ஸ்பாட்லேயே. அப்போ அது வந்து ஃபில்மில் எடுத்தது. அப்போது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கல் டிஜிட்டல் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இல்லை. அதனால் அதை வந்து நான் எடுத்து வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டேன். ஸ்டூடியோவில் வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் வச்சுட்டு, அதில் சன் ரைஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சன் ரைஸ் வச்சுட்டு ஷூட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனேன். நான் பெரிய சைஸ் பிரிண்ட் போட்டு போனேன். ஒரு போனோடனே வந்துருச்சா என்ன அப்படின்னா சார் அப்படின்னு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் கொடுத்தேன். முதல் கொடுத்தோடனே சார் வந்து அப்படி ஒரு பாராட்டு, அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அது இதுதான் என் ரேப்பர் அப்படின்னு பார்த்த உடனே அடுத்த செகண்ட் சொன்னார். சார் இதுதான் அந்த படத்தினுடைய ஆகச்சிறந்த படம், ஒரே படம் தான் எடுத்துருக்கீங்க, அதுவும் ஓகே அப்படின்னு. எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நிறைய அது ஏன்னா அதெல்லாம் நமக்கு எப்படின்னா அவருடைய எழுத்து அந்த நமக்கு வந்து அந்த ட்ரை பண்ணோம். இவ்வளோ டென்ஸாக அந்த எழுத்து இருக்கும்போது வாசிச்சுட்டு நமக்கு அதுக்குள்ள நம்ம அந்த லைஃப்பில் தான் இருந்தோம் தேனியில் வந்து. ஸோ அதை இப்படியெல்லாம் போர்ட்ரேட் பண்ண முடியும்னு பண்ணது தான் அது.